வணக்கம். பூர்ண சக்தி, a channel that empowers elders. இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான கல்யாணி மேம் சந்திக்க போறோம். மேம் வணக்கம். வணக்கம். ஸ்கூல்ல டீச் பண்ணி பல வருடங்கள் பிரின்சிபலா இருந்து ரிட்டையர் ஆவோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு பர்சனாலிட்டியா நீங்க இல்ல. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்றீங்க டு கீப் யுவர் செல்ஃப் பிஸி? ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா நான் வீட்டில் எங்கள் வீட்லேயே இண்டிபெண்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. அங்கேயே நான் பக்தி ப்ராஜெக்ட்டுங்கிற பேரில் வேல்யூஸ் குழந்தைகளுக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் ஒரு 80-85 குழந்தைகள் கற்றுண்டா. அப்புறம் கேம்ஸு, ட்ரெடிஷ்னல் கேம்ஸு, அப்புறம் அவளுக்கு கும்மி, கோலாட்டம் எல்லாம் சொல்லி கொடுத்தேன். அப்புறம் எல்லா ஸ்லோகாஸு, அப்புறம் மார்கழி மாதம்னா திருப்பாவை சொல்லி கொடுத்து குழந்தைகள்லாம் ஏர்லி மார்னிங் கோயிலுக்கு அழைச்சின்னு போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 80-85 குழந்தைகள் கற்றுன்னு இருந்தா. அண்ட் த்ரூ அவுட் ரொம்ப பிஸியாக தான் இருந்தேன். அப்போவும் ஒரு ஸ்கூல் மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. 4 to 8:30 கிளாஸஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு ஒரு 7 டீச்சர் ஒர்க் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இருந்தா. நமக்கு வேல்யூஸ்க்கு கற்றுக்கணுங்கிறதுக்குனே குழந்தைகள் ஓடி வருவா. சனிங்காயனா நம்மளோட கேம்ஸ் 2 to 5 அப்படி சொல்லி கொடுத்துட்டு ஃபுல்லாக எங்கேஜாக தான் இருந்தேன். மார்னிங் ஃபுல்லாக கவுன்சிலிங் ஃபார் அடல்ட்ஸ், டைவர்ஸ் ஆனவாளுக்கு, அப்புறம் வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவாளுக்கு கவுன்சிலிங் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த டிராவல் பண்றீங்கல்ல, அதை பத்தி சொல்லுங்களேன். நான் ஃப்ரெண்ட்ஸோட போகிறது. இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன். இங்கே வந்ததுக்கு அப்புறம் பெரியவா சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாரையும் அழிச்சுண்டு ஆல்மோஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக உண்டு பிக்னிக். எங்கேயாவது அழிச்சுன்னு போயிடுறது. சவுக்கிதானி போயிட்டு வந்தோம் ஒரு தரம். ஒரு வாட்டி நாங்கள் யாருமே மெட்ரோவில் ஏறினது இல்லைன்னா, அதனால் அவளுக்காக மெட்ரோவில் ஏறி ஃபுல்லாக மெட்ரோனா என்னன்னு காமிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஹோட்டல் போகிறது. வாரம் ஒரு நாள் கண்டிப்பாக ஹோட்டல் போயிட்டு வந்துடுவோம். எல்லாரும் கோயில்களுக்கும் ஒன்றா போவோம். சிவராத்திரினா 9 கோயிலுக்கு போவோம். ஊருக்கெல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் போனோம். மார்கழி மாதம் திருப்பாவை கத்துண்டு பெரியவாள்லாம் கத்துண்டு அங்கே போய் பாடிட்டு வந்தோம் இப்போ ரீசெண்டாக. அப்புறம் இப்போ காசி, அயோத்திக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். எல்லாமே போவோம், நிறைய இடத்துக்கு போவோம். இப்போ நீங்க டீச்சரா இருக்கும்போது ப்ரைஸஸ் கொடுத்துருப்பீங்க. ஆமாம். இப்போ ரிட்டையர் ஆகி நிறைய ப்ரைஸஸ் வாங்குறீங்களே, அதெல்லாம் சொல்லுங்களேன். அது நவராத்திரிக்கு 2015 ஆரம்பித்தேன். இதை மாதிரி நம்ம நவராத்திரிக்கு ப்ராஜெக்ட் பண்ணலாம், இது பண்ணலாம், தீம் பண்ணலாம். ஸோ தீமேட்டிக்காக எவ்ரி இயர் கிருஷ்ணா ஒரு தரம் பண்ணேன், ஒரு தரம் ஃபுட் செயின் பண்ணேன், ஒரு தரம் ராமாயணா தான் எனக்கு பெரிய ஹிட். அது நிறைய 7-8 ப்ரைஸஸ் கிடச்சிது. ராமாயணா ஹிந்துலேருந்து எல்லாம் டிசிஎஸ்ஸு பார்த்தவா எல்லாம் நிறைய ப்ரைஸு. பிராமின் அசோசியேஷன், மயிலாப்பூர் டைம்ஸ், எவ்ரி இயர் மயிலாப்பூர் டைம்ஸ்க்கு என்னோட கோலுக்கு ப்ரைஸ் கிடச்சிடும். அப்புறம் உமன் பற்றி போட்டேன், வெறும் ஒன்லி உமன், ஃபேமஸ் உமன் போட்டு அதுக்கு ஒரு தரம் பண்ணேன். நிறைய இந்த வாட்டியும் பண்ணிட்டு இருக்கேன். ராகமாளிகா பெஸ்ட் உமன் இவாளெல்லாம் கொடுத்துருக்கா எனக்கு ப்ரைஸு, என்னோட கோ ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இவாளால தான் நான் இருக்கேன். இப்போ ஹாப்பியாக இருக்கணும்னா நான் அவளை ஹாப்பி பண்ணுறதை விட அவள் தான் என்ன ரொம்ப ஹாப்பி பண்ணுறேன். இந்த மாதிரி சீனியர் விமன் நிறைய பேர் ஒன்று கூடும்போது நல்லா இருக்கு. உங்களுக்கு ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்கு, எல்லாருக்கும் பொழுது போகுது, அதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா சரிப்படாது, ஜட்ஜ் பண்ணுவோம், அவங்களுக்கும் எனக்கும் வேவ்லிங் ஒத்து வராது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ பொதுவா இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் விமென் சேர்ந்து வரலான்னா அவங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க நீங்க? ஈகோவே இருக்கக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர். நீ வசதி, நான் வசதி, நீ பணக்காரி, நான் ஏழை, அது எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாரும் சேம். அது ஒன்றும் மனசுல வந்துடுத்துன்னா நம்ம எல்லாரும் சண்டை போடாம ஜாலியா இருக்கலாம். நீங்க ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கீங்கல்ல, அது இன்னைக்கு கொஞ்சம் ரேரா இருக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. இந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கிற சிஸ்டம்ல என்ன பண்ணா அந்த ஜென்ரேஷன் ஹாப்பியா இருக்கும், என்ன பண்ணா நம்ம ஜென்ரேஷன் ஹாப்பியா இருக்கும்? நம்ம அவள் எதுலையுமே இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. அவள் நோ அட்வைஸ், என்ன பண்ணாலும் சரி சொல்லிட்டு வந்துடணும், அவ்வளோதான். நம்மளோட ஒப்பீனியன் அந்த காலம் இந்த காலம் எதுவும் பேசக்கூடாது. நம்ம பாட்டுக்கு அவள் நம்மளதுல இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன். பழைய காலம் மாதிரி கலகலன்னு பேசிண்டு நடந்ததெல்லாம் சொல்லிண்டு கதையெல்லாம் சொல்லிண்டு இது அவளுக்கு டைமே இல்லை. இப்போ பூர்ண சக்தி தமிழ் திருவிழா பண்ணும்போது உங்களுடைய குரூப் அவ்வளோ பேர் ஒரே மாதிரி சாரி கட்டின்னு எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணி அவ்வளோ சந்தோஷமா இருந்தது பார்க்கறதுக்கே. ஸோ வயசான அப்புறம் நான் தனிமை அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குன்றது ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கு. ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்களேன், உங்க குரூப்ல நடந்தது மறக்கவே முடியாது அந்த மாதிரி. எவ்ரிடே எங்களுக்கு சுவாரஸ்யம்தான். நான் இப்போ ரீசெண்டாக கும்பகோணம் போயிட்டு வந்தேன். 10 நாள் போனேன். நிஜமாவே எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பா.
நானும் ரமாவும் தான் போனோம். 10 நாள் ஸ்ரீவத்சம்ல தங்கி எவ்ரி இயர் போவோம். 10 நாள் ஏதாவது ஒரு சீனியர்ஸ் தங்கி அவளோட பேசிட்டு அவளோட ஜாலியாக இருந்துட்டு வருவோம். இந்த வாட்டி ஸ்ரீவத்சம் சூஸ் பண்ணி போனோம். வரும்போது என்னோட இன்னொருத்தி உஷான் இருக்கா, அவள் வரல. அவள் வந்து எனக்கு பஜ்ஜி பிடிக்கும்னு என்னை வெல்கம்க்கு பஜ்ஜி கொண்டு வந்து கொடுத்தா. அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கல்யாணி மாமிக்கு பஜ்ஜி பிடிக்கும்னு நிறைய எல்லாருக்கும் சேர்த்து கொண்டு வந்தா. மாமிக்கு வெல்கம்க்கு இது கொண்டு வந்திருக்கேன்னு கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பா. கொடுத்தாதான் அன்புன்னு இல்லை. அன்னைக்கு நினைச்சுட்டு இருந்தேன், நம்மளுக்குன்னு இருக்கா பாரு இவ்வளவு பேர். எல்லாரும் நான் வரேன்னுட்டு அன்னைக்கு ஈவினிங் எல்லாரும் ப்ரெசென்ட். கல்யாணி மாமி இன்னைக்கு ஈவினிங் வந்துருவா, வரணும்னு பாக்குறது. ஸோ தே வில் பி எக்ஸ்பெக்டிங் மீ எவ்ரி நவம்பர். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எவ்வளவு வருஷம் டீச்சரா இருந்திருக்கீங்க. நம்ம ஒரு ஆர்கனைசேஷன்ல ஆகட்டும், ஸ்கூல் எங்க போனாலுமே முன்ன மாதிரி இப்போ இல்ல, எல்லாம் மாறி போச்சு, டைல்யூட் ஆச்சுன்னு சொல்றோம். பட் எனக்கு இங்க உங்கள்கிட்ட என்ன கேட்கணும்னா, இன்னைக்கு ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன நல்ல விஷயங்கள் பாக்குறீங்க? அவ ரொம்ப 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 பிரில்லியன்ட். அண்ட் அவ கேள்விக்கு எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கறா, நம்ம ஆன்சர் பண்றோம். அந்த காலத்துல கேள்வி கேட்க முடியாது. அவ்வளோ கேள்வி கேட்கறது, குழந்தைகள் ரெலவெண்ட் கொஸ்டினா கேட்கறது, அதுக்கு எது உண்டோ அது மாதிரி கேட்கறது. பயங்கர பிரில்லியன்ட். அவளை நம்ம ஏமாத்தவே முடியாது. அது மாதிரி இருக்கா. வெரி வெரி ஸ்மார்ட் சில்ட்ரன். இப்போ ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ். ஓகே, ரிட்டையர்மெண்ட் அப்புறம் நீங்க ரசிக்கிற விஷயம்? இப்போ நான் ஸ்விம்மிங் தான் ரசிக்கிறேன் அட் பிரசன்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சது. பெரியவங்க செய்யக்கூடாதது? வெடுக்குன்னு பேசக்கூடாது, கட்டாயமா செய்ய வேண்டியது? எல்லாரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணி குட் மார்னிங். யாரை பார்த்தோம் விரோதம் கூடாது. நாம வாழறதுக்காக சாப்பிடணுமா, இல்ல எது பிடிக்குதோ சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணுமா? எது பிடிக்கிறதோ சாப்பிடணும், என்னோட கோட்பாடு. சோ வம்பு பேசுவீங்களா? நெவர் நெவர். யாரை பத்தியும் பேச மாட்டேன். எங்களுக்குள்ள ஒருத்தரத்த மண்டே ஒட்டின்னு இருப்போமே தவிர அவா இப்படி இவா இப்படி ஜட்ஜ்மெண்டே கிடையாதுங்க. ஒரு மாசம் உங்களை தனியா ஒரு தீவுல விட்டா? ஐயோ செத்தே போயிடுவேன். ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம தமிழ்நாட்டுல மாத்தணும்னா எதை மாத்துவீங்க? தமிழ்நாட்டுல மாத்தினோம்னா ரோடு தான். அவ்வளோ மோசமா இருக்கு ரோடு. மனசு கனமா இருக்கும்போது செய்யற விஷயம்? தனியா வந்துருவேன். மனசு கனமா இருக்கும்போது தனியா வந்து அழுதுட்டு போயிடுவேன். பிடிச்ச பொழுதுபோக்கு? இப்போ ஸ்விம்மிங் தான். இல்லாட்டி எனக்கு அவுட்டிங் தான் பிடிக்கும். ரொம்ப வெளியிலேயே போயிட்டு இருக்கணும். பிடிச்ச கலர் ட்ரெஸ்? கிரீன். பிடிச்ச கடவுள்? சாய்பாபா, சீரடி சாய்பாபா. எல்லாமே அவர் தான். எனக்கு அவர் ஒருத்தர் தான் வாழ்க்கையில. பூர்ண சக்தியில எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசுவோம், நிறைய சாதிச்சவங்க கிட்ட பேசுவோம். ஆனா தினசரி வாழ்க்கையில இந்த ரிட்டையர்ட் லைஃப அழகா கூட வாழ முடியும் அப்படின்னு யாரு அவங்க லைஃப் மூலமா ப்ரூவ் பண்ணாலும் அவங்கள உங்களை முன்னாடி நிறுத்திடுவோம். அப்படிதான் இன்னைக்கு வந்து கல்யாணி மேம் நம்ம கூட பேசினாங்க. ஒரு நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருந்து நம்ம பியர் குரூப்போட பழகுதுன்றது வந்து இனிமே நாமளா ஏற்படுத்திக்க கூடிய, நமக்கு தரக்கூடிய ஒரு கிஃப்ட். அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பாசிபிள்ன்றதுக்காக தான் இன்னைக்கு அவங்களோட பேசினோம். உங்களுடைய கடைசி ஷேரிங் ஃபார் பூர்ண சக்தி வியூவர்ஸ்? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு கூடாது. யாரையும் தப்பா நினைச்சுக்க. ஏதாவது இந்த கிளாரிஃபை பண்ணிட்டுருங்க. யார் மேலேயாவது தப்பா நினைச்சுட்டுலாம் உடனே கிளாரிஃபை பண்ணிட்டா ஃப்ரெண்ட்ஷிப் வில் கண்டினியூ forever. Book now in Vedanta Ananta at Chengalpattu, Chennai for a peaceful life. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.